இந்த வீக்னஸை யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டாகிராம்ல லட்சம் பேர் இருக்கானுங்க. இன்ஸ்டாகிராம் எனக்கு இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. லைக் இந்த கன்சல்டன்சி குரூப்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கா வாங்குறாங்க. வெறும் ஒன்னும் இல்ல, அவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கிறது, சிவி எஸ்ஓபி வாங்கி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இது பண்றது வந்துட்டு 1.5 லட்சம் 2 லட்சம். சோ இந்த ப்ராசஸ் நீங்களே பண்ணலாம் வீட்ல உட்காந்து. இந்த டெக்னீஷியன் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பேச்சுலர்ஸ் இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தால் போதும். இந்த வேலை வந்து உங்களால் ஈஸியாக போய் ஜாயின் பண்ண முடியும். ஆமாம், ஒரு கொஸ்டின், பட் ஏன் வந்து இந்தியாவில் ரிசர்ச் பண்ணாமல் நம்ம வந்து அப்ராடுக்கு வந்தோம்? அண்ட் இப்போ நீ வந்து இட்டாலியில் இருந்திருக்க, யூஎஸ்ல இருந்திருக்க, அதுக்கப்புறம் வந்திருக்க. ஸோ பேசிக்காக நீயும் வந்து இந்தியாவை கன்சிடர் பண்ணலை. ஓகே, இங்கேயுமே சில டைம் கடுப்பாகும். இந்த ஐடி டூட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன். அப்பதான் பேச்சுலர்ஸ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பாங்க. இங்க வந்து சம்பளத்துல ஒரே வருஷத்துல பென்ஸ் BMW வாங்கிடுவாங்க. நம்ம என்னடா இன்னும் பஸ் டிக்கெட் இங்க எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கமேனு ஒரு கடுப்பு இருக்கும். ஸோ இது வந்து இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் உங்களோட பேச்சுலர்ஸ் தான் கெயின் பண்ண முடியும். நீங்கள் 11th and 12th வந்து நான் வந்து இது கிறிஸ்பர் கேஸ்டைனில் தான் வந்து ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து யூ கான்ட் ஃபிக்ஸ். டிஎன்ஏ பட்டறியல் முதல் முறையாக நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த கேரியர் கைடன்ஸ் வீடியோ இதோ. இல்லையா? கரெக்ட் தான் பேச போறோம். கரெக்ட் தான். முதல்ல என்னென்ன மாதிரி क्वेश्चंस இதுல நமக்கு வரும்? கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரோ உங்க salary எவ்வளவு ப்ரோ, அது ஒரு மெயின். ஆமா ப்ரோ, நீங்க எப்படி ப்ரோ சயின்டிஸ்ட் நீங்க? அப்புறம் வந்து இது நம்ம கமெண்ட்ஸ்ல வந்த क्वेश्चन. அப்புறம் நம்ம சின்ன வயசுல நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம், பயோடெக் படிச்சா ஸ்கோப் இருக்கா? கமெண்ட்லயே இருக்கு, ஸ்கோப் இருக்கா ப்ரோ? ஃபாரின் எப்படி போனீங்க, என்ன படிச்சு ஃபாரின் போனீங்க, இந்த கோர்ஸ் படிச்சா அங்க வந்து வேலை செய்யலாமா, உங்க லேப்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்குமான்னு வரைக்கும் கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் வருமா, 11th and 12th என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணணும், என்ன குரூப், ஆமா அப்படியும் வந்து சில கேள்விகள் வந்திருந்து. இந்த வீடியோல வந்து மாணவர்களுக்காக தான் இந்த வீடியோ. இதுல வந்து டீட்டெயில்டா நாங்க என்ன படிச்சோம், நாங்க எப்படி ஃபாரின்ல வந்து இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும், எங்களுக்கு சம்பளம் எவ்வளவு, இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இதில் என்ன ஸ்கோப் இருக்குது இந்த ஃபீல்டில் வந்தால், அப்புறம் எப்படி வந்து என்ன டிஃப்ரென்சஸ் இப்போ இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமியாக்கும், அதை பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிறோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ரொம்ப காமனாக வந்த அந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இல்லை என்ன படித்து நீங்கள் பயோடெக் ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறது தான். அது ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம் பயோடெக் ஃபீல்டுக்கு வந்தான்னு சொன்னால் ஐ திங்க் இட் பி வெரி கிளியர்னு. மேபி நவீன் நீ ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வெயிட், 3 பேருக்கும் ஒரே பேச்சுலர்ஸ், ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் ஒன்று தான். கரெக்ட் தான். 11th 12th 3 பேருமே பயாலஜி தானே? நீங்களும் மேத்ஸ் பயாலஜி. அண்ட் தென் பேச்சுலர்ஸ் வந்து நாங்கள் 3 பேருமே பிடெக் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் படித்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு சைடு போயிட்டோம். இப்போ வேணா நம்ம நவீன் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? நம்ம கதை வந்து கொஞ்சம் லைக் யூஸ்வலாக எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு கதை இல்லை. நான் வந்து லைக் இங்கே வந்து பேச்சுலர் தீசிஸ் பண்ணுறதுக்கே வந்து ஜெர்மனி வந்துட்டேன். அது ஒரு பெரிய கதை. பட் எங்கள் காலேஜில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, நீங்கள் வந்து தீசிஸை வந்து வெளியே போய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கு அப்ளை பண்ணோம். எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஜெர்மனியில் ஒரு லேபில் கிடச்சிச்சு. கால்ஸ்ரூஹே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு காலேஜில் ஒரு லேபில் வந்து தீசிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 2 years வேலை பார்த்தேன். பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஆஸ் அ ரிசர்ச் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு பொசிஷனில் ஒரு 2 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் அந்த ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு மாஸ்டர்ஸ் அட்மிஷன் கிடச்சிச்சு இங்கே டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் மியூனிக் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில். அங்கே வந்து நான் மாஸ்டர்ஸ் பயாலஜி படித்தேன். மெடிக்கல் பயாலஜி அப்படின்ற ஒரு ஸ்பெஷலைசேஷன் பண்ணேன். அப்புறம் மாஸ்டர் தீசிஸ் முடிச்சுட்டு அது ரிலேட்டடாகவே வந்து இப்போது பிஹெச்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். பிஹெச்டி இப்போ வந்து இம்யூனோ ஆங்காலஜியில், அதாவது கொலரெக்டல் கேன்சர்னு சொல்லப்படுற குடல் புற்றுநோயில் அது எப்படி லிவருக்கு பரவுது அண்ட் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வச்சு அதை எப்படி வந்து நம்ம தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சி. அதில் வந்து நான் வந்து டாக்டரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். முனைவர் பட்டம் வாங்குறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கான ப்ராசஸில் இருக்கும்.
இதுதான் வந்து என்னுடைய ஒரு ஷார்ட் ட்ராவல் டிஸ்கிரிப்ஷன். நீ அடுத்து நீ போறியா? நீ சொல்லு, ஆர்டர்ல வரும். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ நவீன் சொன்ன மாதிரி அந்த ஃபைனல் இயர் பேச்சுலர்ஸ் தீசிஸில் வந்துட்டு எனக்கு வந்து யூஎஸ்ஏக்கு ஒரு லேபுக்கு போக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அண்ட் அதை வச்சு அப்புறம் வந்துட்டு மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தப்போ இட்டாலியில் ஒரு காலேஜில் மாஸ்டர்ஸ் படித்தேன், மாலிகுலர் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டில். காலேஜ் பேர் சொல்லலாமா இல்லை எப்படி? சொல்லலாம், யூனிவர்சிட்டி ஆஃப் பவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாஸ்டர்ஸ் படித்தேன். அப்புறம் இந்த யூஎஸோட எக்ஸ்பீரியன்ஸும் அப்புறம் இந்த இட்டாலியில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸும் வச்சு பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் வந்து ஜெர்மனியில் இங்கே போட்ஸ்டாம், யூனிவர்சிட்டி ஆஃப் போட்ஸ்டாம்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டியில் எனக்கு பிஹெச்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இப்போ அந்த முனைவர் பட்டத்துக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். இப்போது அதே கதை தான் சார்ட் ஆஃப் எந்தோம். ஸோ நான் என்னன்னா அதே பேச்சுலர் தீசஸ்க்கு வந்து சிங்கப்பூர் போயிருந்தேன், NTU நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டின்னு. ஸோ அங்கே 6 months ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஐ கேம் பேக் டு இந்தியா. அங்கே வந்து 2 years வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில், ஹெட்ரோ பயோஃபார்மான்னு. ஸோ தே மேனுஃபேக்சர் பயோசிமிலர் ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் ஐ வென்ட் ஃபார் மை மாஸ்டர்ஸ். எங்கன்னா ஸ்வீடனில் உப்சலா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இன் பயோஃபார்மசிட்டிக்கல்ஸ். அந்த கோர்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சுவிட்சர்லாண்டில் இப்போது பிஹெச்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து முனைவர் பட்டமா? ஓகே, நானே அந்த வேர்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டேன். டேரக்டாக பிரிட்டிஷில் ஸ்கூலிங் இல்லை நிறைய இங்கிலீஷ் பேசுவோம், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதனால கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ அந்த பட்டத்துக்கு இப்போ நான் தான் அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ப்ராஜெக்டும் வந்து ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்ட் தான். நான் என் ப்ராஜெக்டை சொல்ல மறந்துட்டேன். நான் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், பிஹெச்டி எல்லாமே வந்து பிளான்ட் பயாலஜி ரிலேட்டடாக ஒரு மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அந்த பேசிஸ்லேயே தான் இருக்கும். என்னோட மாஸ்டர்ஸ் ஜர்னி அண்ட் பிஹெச்டி ப்ராஜெக்ட் எல்லாமே கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன், அதாவது இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கும். ஸோ பேசிக்காகவே நாங்கள் 3 பேர், எங்களுக்கு பயம் என்னன்னு தெரியாது, அது கிடையாது. நாங்கள் 3 பேரும் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான், நான் வந்து இம்யூனாலஜி லைக் மோஸ்ட்டாக லேப் சயின்ஸ், டிரான்ஸ்லேஷனல் லேப் சயின்ஸ் தான். நான் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி போகும். தனுஷ் பண்ணுறது வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட். ஸோ நான் ஹியூமன், இவர் பிளான்ட்டு, அவர் வந்து அனாலிட்டிக்ஸ் லைக் மருந்து கண்டுபிடிக்கிறது, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி அந்த மாதிரி சைடில் இருக்கேன். கரெக்ட். கார்பரேட் பிசினஸ்லாம் பண்றது, கார்பரேட் கைக்கூலியில இவர் ஒரு அங்கம் வகிக்கிறார். அப்போ நம்ம 3 பேரையும் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம்ல இப்போ? ஆமா, கண்டிப்பா. இல்ல யார் நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் யாரு? லைக் இப்போ சயின்டிஸ்ட்னு பொறுத்த வரைக்கும் 40 வயசுல தான் சயின்டிஸ்ட் அப்படின்னு அட்ரஸ், லைக் அப்பவே ஜூனியர் சயின்டிஸ்ட் தான். 50 to 60 வந்து சயின்டிஸ்ட். 60 வயசுக்கு மேல போறவங்க சீனியர் சயின்டிஸ்ட், அப்படிதான் இருக்கும். சோ நம்ம எல்லாம் வந்து சயின்டிஸ்டாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரெக்ட். பட் சயின்டிஸ்ட் தான். பட் சயின்டிஸ்ட்னா என்ன? யாரு சயின்டிஸ்ட்? அது வந்து ஒரு காமனான கொஸ்டின். இப்போ இன்ஜினியர்னா யார் இன்ஜினியர், யாரு சயின்டிஸ்ட்? ஒரு டெக்னீஷியன் வந்து சயின்டிஸ்ட் ஆக முடியுமா? அந்த மாதிரி உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சயின்டிஸ்ட்னா யாரு? இது ஓகே, நம்ம பேச போறது எல்லாமே இப்போ வந்து பர்சனல், நமக்கு ஒப்பீனியன் தான். இது வந்து இதான் ரைட் இதான் ராங்குன்னு கிடையாது. பட் ஜென்ரலா சயின்டிஸ்ட் அப்படின்னா நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, புதுசா ஏதாவது ஒன்ன தேடி போறது, நீ அதை கண்டுபிடிக்கிறோ பிடிக்கலையோ, பட் அந்த ப்ராசஸ்ல இருக்கிறதுக்கு பேர் தான் அந்த இருக்கிறவரு அப்படின்றதுக்கு, அவருக்கு பேர் தான் வந்து சயின்டிஸ்ட். கரெக்ட். நீங்க வந்து உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி புதுசா அந்த கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நியூட்டன் அவர் பேர் ஆமா நியூட்டன், அவர் என்ன பண்ணாரு, மேல இருந்து ஒண்ணு கீழே விழுகுது, அது யாருக்கும் தெரியாதா என்ன? எல்லாருக்குமே தெரியும், மேல தூக்கி போட்டா கீழே விழுகும், அது ஏன் விழுகுது? ஆமா, அவர் கொஸ்டின் அதை நோக்கி போனாரு, அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தாரு, அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அந்த ஈக்குவேஷன் வச்சுதான் எவ்வளோ சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து ஒரு பிரேக் த்ரூ ரிசர்ச். பட் அதோட கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிள், புதுசா ஒண்ணு யாருமே யோசிக்காத அவர் யோசிச்சு பண்ணிருக்கு. அப்படி பண்றதுக்கு பேர் தான் சயின்டிஸ்ட். நம்ம எல்லாருமே சின்ன வயசுல வந்து
இந்த ஏதாவது இந்த சிடி பிளேயர் உடஞ்சாலோ அது உள்ள ஒரு மோட்டர் இருக்கும், அதுல வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணி சுத்த வச்சுட்டு நம்ம சயின்டிஸ்ட் மாதிரி ஃபீல் பண்றோம். பட் டெக்னிக்கலா என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டரி இருக்குது, மோட்டர் இருக்குது, நீ கனெக்ட் பண்ணிருக்க, அது ஃபேன் ஓடுது. ஸோ யூ ஆர் அ டெக்னீஷியன் ஆர் அன் இன்ஜினியர் தேர். அந்த இடத்துல நீ ஒரு டெக்னீஷியன் இல்ல இன்ஜினியர் தான். ஆனா அந்த பேட்டரி பதிலா நீயே ஒரு புது பவர் சோர்ஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கிறேன், அப்ப நீ சயின்டிஸ்ட். அயன்மேன் மாதிரியா? ஆமா, அதுதான் ஒரு சயின்டிஸ்ட். அப்ப அது பாக்குறதுக்கு உங்களுக்கு இன்ஜினியரிங் மாதிரி தெரியும். இன்ஜினியரிங்னா ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நீங்க ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணீங்கன்னா நீங்க இன்ஜினியர். கரெக்ட். புதுசா அதுக்கு ஒரு புது சொல்யூஷன் கொடுத்தா, புது சொல்யூஷன் இல்ல, ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ஒன்று புதுசா ஏதாவது பண்ணீங்கன்னா நீங்க சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி என் அண்டர்ஸ்டாண்டிங். பட் அந்த புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸிஸ்டிங் நாலேஜ் ஒரு சயின்டிஸ்ட்க்கு தேவை. ஆமா, இப்ப என்ன இருக்குன்னு அப் டு டேட் இருக்கணும். அண்ட் அந்த ஆர்வம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கணும். லைக் எதையா இதுல வச்சு நம்ம வேற மாத்தி பண்ணா எப்படி நமக்கு இன்னும் பெட்டரா இந்த இதை சால்வ் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. இல்ல இது உள்ள அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது. எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்ல எல்லாத்துலயும் நம்ம நோபல் பிரைஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை சயின்டிஸ்ட்னா கிடையாது. ஸோ சும்மா ஒரு இப்போ நாங்க பண்றது என்னன்னா செடிக்குள்ள என்ன நடக்குது, ஆமா அவ்வளவுதான், அது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஆமா, நமக்கு தெரியும் சூரியன் இருந்தா தண்ணி ஊத்துனா செடி வளரும், மண் இருந்தா வளரும். பட் அது எப்படி உள்ள என்ன நடக்குது, ஒரு குட்டியா ஒரு மாலிக்யூல் இருக்கும், அது ஏன் இந்த மாலிக்யூல் ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் பாதியா இல்ல. ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக் கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா சயின்டிஸ்ட்க்கும் வந்து இந்த கியூரியாசிட்டி இருக்கணும். கியூரியாசிட்டி தமிழ் என்னடா? ஆர்வம் தான். இந்த ஆர்வம் இந்த ஆர்வம் வந்து எல்லா சயின்டிஸ்ட்க்கும் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் ஒருத்தர் ஒரு மேல ஆர்வமா இருந்தாதான் வந்து புது புது கொஸ்டின்ஸ் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி ரிசர்ச் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு புது நாலேஜ், ஒரு நியூ கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த இடத்துல தான் உருவாகுது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் நாலேஜ் இருக்குது, பட் அதை தாண்டி நீ என்ன அந்த ஃபீல்டுக்கு நீ கொடுக்குற, அங்கே தான் வந்து இந்த மாதிரி பிஹெச்டி பண்ணுறவங்க ஒரு அவங்க லைஃப் ஃபுல்லாக ரிசர்ச்சில் அர்ப்பணிக்கிறது. அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே பிறக்கும் போது ஒரு சயின்டிஸ்ட் லெவலுக்கு தான் பிறக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆர்வம் இருக்கும். ஒரு விஷயத்தையும் தொட்டு பார்க்கணும், இது ஏன் இப்படி இருக்கு, அது ஏன் இப்படி இருக்குன்னு குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ கேள்வி கேட்கும். நம்ம என்ன பண்ணுவோம், லூஸ் மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாங்க எல்லாம். ரொம்ப அதிக பிரசங்கியா பேசாத, உன் வயசுக்கு ஏற்ற பேச்ச பேசு, இதெல்லாம் கேட்க கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருவோம். பட் என்ன கேட்டா அப்பயே அவன் வந்துட்டு அந்த ஆர்வத்தை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த கொஸ்டினிங் ஸ்கில் வந்து எப்பயுமே ஒரு குழந்தையிலேருந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஸ்கில் தான் பேஸ் ஃபார் ரிசர்ச் ஆஃப் சயின்டிஸ்ட். கரெக்ட். அது ஒன்று இருக்கு. அண்ட் நீ பிஹெச்டி பத்தி சொன்னல, லைக் தெரியாதவங்களுக்கு சொல்றேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பிஹெச்டி ப்ராஜெக்ட்ன்றது அது உலகத்திலேயே நீ மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சின்ன டாபிக் தான், ரொம்ப குட்டி டாபிக். ஆமா, ஏதாவது ஒரு விஷயத்த அந்த விஷயத்துல திருண்டி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த எடுத்து நம்ம பிஹெச்டி ப்ராஜெக்டா பண்ணுவோம். ஆனா நீ அப்படி பண்றது வந்து உலகத்திலேயே நீ மட்டும் தான் பண்ணுவ. கரெக்ட். உன் ப்ராஜெக்ட் இன்னொருத்தர் ப்ராஜெக்ட் சேமா இருக்க கூடாது. இருந்தா அது பிஹெச்டி ப்ராஜெக்ட் கிடையாது. ஏன்னா புதுசா ஒண்ணு பண்றதுதான் வந்து பிஹெச்டிங்கிறது, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் நியூ நாலேஜ். பட் அது வந்து ஹைலி ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். பட் அதே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி குட்டி 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 விஷயம் பண்றதுனாலதான் வந்து அந்த ஃபீல்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜே வந்து இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோலார் பேட்டரின்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பேட்டரி எவனாச்சும் கண்டுபிடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் சன் வச்சு நம்மளால கண்டுபிடிக்கணும்னு ஒரு செல் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த செல்லுலேருந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான். பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பண்றதுனால தான் இப்போ சோலார் வச்சு ஒரு காரே ரன் பண்ண முடியுது. ஸோ இட்ஸ் லைக் எக்ஸ்பான்ஷன் தான் நாலேஜ் எப்பயுமே. அடுத்தது அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த எம்எல்டி படிச்சவங்க இல்லைன்னா இன்ஜினியர்ஸால சயின்டிஸ்ட் ஆக முடியுமா, முடியாதா? கண்டிப்பா முடியும். இப்போ எம்எல்டினா மெடிக்கல் லேபரேட்டரி. ஏன்னா இப்போ வந்து மற்ற ஃபீல்டை பத்தி நம்மளுக்கு பெருசா இன்டெப்த் நாலேஜ் இருக்காது. ஸோ வந்து நம்ம ஃபீல்டுக்குள்ளேயே பேசுவோம். நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ்ல வந்ததே வந்து நிறைய பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சவங்க, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி படிச்சவங்க, அப்புறம் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன் படிச்சவங்க, இவங்கெல்லாம் வந்து ப்ரோ நானும் வந்து சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லை நானும் உங்களை மாதிரி ஆகணும், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. கரெக்ட்.
இதுக்கு என்னோட ஆன்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். பட் அது வந்து நீங்கள் என்ன அதுக்கப்புறம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த ஸ்டெப்பே நீங்கள் வைக்க முடியும். இப்போ எனக்கு வந்து நான் பாட்டுக்கு போவேன்ப்பா, எனக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, எனக்கு காலையில் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் ஒரு வேலை, திரும்ப நான் வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னா அது வந்து ஒரு சயின்டிஸ்ட் லைஃபுக்கு அது சூட் ஆகாது பெரும்பாலும். ஏன்னா அது டெக்னீஷியன் வேலை தான். ஏன்னா அவங்க ஒரு வேலை கொடுப்பாங்க, உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்ய தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது ஒரு மைக்ரோஸ்கோப்பில் இந்த செல்லை கவுண்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு வேலை கொடுக்குறாங்க, நீங்கள் அந்த வேலையை செய்ய போகிறீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு மேலே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னீஷியன் படிச்சிருந்தாலே போதும், நீங்கள் அந்த வேலைக்கு போயிடலாம். ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு பற்றியா, அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணுன்னா இன்னும் மேலும் மேலும் உங்கள் நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகணும். நிறையா கோர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கணும், பிஹெச்டி பண்ணுற மாதிரி நிலமை வரலாம். இன்னும் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு சம்பளம் வேணுமோ இல்லை அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கரியரில் முன்னாடி போகணுன்னா அதுக்கு இன்னும் படிக்கணும். ஆமாம் ஆமாம். ஸோ அந்த லைக் 9 to 5 ஜாப் வந்து சயின்டிஸ்ட் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சது கஷ்டம். ஏன்னா அந்த ஆர்வம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிறதுனால, ஐ மீன் நான் பார்க்குறேனே பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அப்படியான்னு தெரில, பட் ரொம்ப இந்த இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தேன்னா எப்பவுமே அதையே பற்றி யோசிச்சுட்டு இது ஏன் வருது, இதோட ரிசல்ட் என்ன, ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏன் அந்த ரிசல்ட் வந்து திடீர்னு தூக்கத்துல இருந்து ஒரு மாதிரி மண்டை அப்படியே வெடிக்கும். அந்த மாதிரி தான் அப்படி யார் லைக் இன்ஜினியரோ எம்எல்டியோ அந்த ஆர்வமோட யார் ஒர்க் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சவங்க சயின்டிஸ்டுக்கு நோக்கி ஒரு போகலாம், பார்த்து எல்லாம் போகலாம். அதே மாதிரி டெக்னீஷியன்னா இப்போ நவீன் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அதை ரெப்ளிகேட் பண்ணுறது தான் ஒரு டெக்னீஷியனோட வேலை. பட் அந்த ப்ரோட்டோகாலே உருவாக்குறது, அவர் எப்படி வந்து அந்த ப்ரோட்டோகாலை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படி யோசிக்கிறது தான் ஒரு சயின்டிஸ்டுக்கோட வேலை. ஸோ இது ஜென்ரலாக நாங்கள் பேசுறது. இப்போ டெக்னிக்கலாக நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ எம்எல்டியாக இருக்கட்டும், இல்லை ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், சயின்டிஃபிக் ரிசர்ச் அசிஸ்டன்ட், மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியனு, அப்புறம் மெடிக்கல் லெபார்டரி ரிசர்ச் அசிஸ்டன்ட், அப்படி இப்படி நிறைய இருக்கும். இந்த டெக்னீஷியன் ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் பேச்சுலர்ஸ் இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தால் போதும். இந்த வேலை வந்து உங்களால் ஈஸியாக போய் ஜாயின் பண்ண முடியும். ஆனால் ஃபாரின் வரணும், இந்த குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு நீங்கள் ஃபாரின் வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரீசன் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஒன்றா நீங்கள் இங்கே வந்து அந்த கோர்ஸை படிச்சிருந்தா எஸ் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா இப்போ ஜெர்மனி மாதிரி ஒரு நாடு வந்து இங்கே வந்து ஜெர்மன் தான் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். நார்மலாக நீங்கள் பேசுகிற ஜெர்மன் கிடையாது. இந்த மாதிரி டெக்னிக்கல் ஜாபுக்கு உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்க சில வேர்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஜெர்மனில் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபாரினில் அந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும். இல்லைன்னா இங்கே மாஸ்டர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி வாங்கலாம். ஆனால் இந்தியாவிலேருந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஜாபுக்கே வர்றது கஷ்டம். ஃபார் ஐடி ஜாப் மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து இங்கே வர முடியாது. ஏன்னா வந்து இந்த ஊர்லேயே வந்து அந்த கோர்ஸ் படித்தவங்க நிறையா இருக்காங்க. ஸோ ஒரு 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 ரெக்ரூட்டராக வந்து நான் வந்து அவங்களெல்லாம் விட்டுட்டு இந்தியாவிலேருந்து உங்களை வந்து நான் கூப்பிட மாட்டேன். ஆனால் ஐடிக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ஐடியில் வந்து நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதனால தான் வந்து இந்தியாவிலேருந்து நம்ம நிறையா படிச்சிருக்கனால நம்ம அங்க யார்கிட்ட நிறைய இருக்கோ அவங்க எடுத்துப்பாங்க. இந்த ஊர்லயும் படிக்கிறாங்க, படிக்காமலாம் இல்ல. பட் இந்த ஊர் பாப்புலேஷன் கம்மி இல்லையா? ஸோ ஆனால் எக்கனாமி வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இவங்க ஃபாரின்லேருந்து எடுப்பாங்க. நம்ம ஃபீல்டில் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் கஷ்டம். கரெக்டு தான். ஓகே இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து சயின்டிஸ்டாக யார் வேணால் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டோம். பட் நிறைய கொஷின்ஸ் நமக்கு வந்தது எப்படின்னா, எப்படி சயின்டிஸ்ட் ஆகுறது, அதுக்கான ரூட் என்ன, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, எங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாவம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக்கான ஒரு ரூட் என்ன நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். பட் ஸ்டில் மேபி ஒரு ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லாரும் வந்து சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும். சயின்டிஸ்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுற பயாலஜி மட்டும் கிடையாது. ஸோ எந்த ஃபீல்டில் வேணால் நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகலாம். ஒரு செமிகண்டக்டரில், இல்லாட்டி இந்த மாதிரி எனர்ஜியில், இல்லாட்டி வந்து பிளான்ட்டில், இல்லை பயோடெக், ஃபார்மசிட்டிக்கல்ஸில் எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம். பட் அதுக்கான பேஸ் வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து 11th and 12th குரூப் வந்து மேபி சயின்ஸ் வித் மேக்ஸ் அந்த குரூப் எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் நவீன் சொன்ன மாதிரி டிசைட் பண்ணணும் எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது.
அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பேச்சுலர்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேச்சுலர்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸாக எடுக்கலாம். நாங்கள்லாம் எல்லாரும் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து ஃபுல் பயாலஜி, மாலிகுலர் பயாலஜி, கோர் மாலிகுலர் பயாலஜி வித் சம் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ இட்ஸ் நாட் லைக் அ டிபிக்கல் சிவில் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஸோ இப்போ நம்மளை பற்றியே பேசலாம். ஸோ நம்ம வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து யார் எந்தெந்த ஃபீல்டில் ஸ்பெஷலைசேஷன் ஆகணும்னு அந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு ஒரு செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே வந்துருச்சு. அதனால தான் வந்து ஓகே நாங்கள் செமஸ்டர் அப்ராட் ப்ரோக்ராம் எதில் பேச்சுலர் தீசஸ் பண்ணணும்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால தான் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி அந்த பர்டிகுலர் லேபுக்கு போய் ஜாயின் பண்ணோம். ஸோ இது வந்து இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்கள் உங்களோட பேச்சுலர்ஸ் தான் கெயின் பண்ண முடியும். நீங்கள் 11th and 12th வந்து நான் வந்து இது CRISPR Cas9ல தான் வந்து ரிசர்ச் பண்ண போறேன் அப்படின்னு வந்து யூ கான்ட் ஃபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கே உங்களுக்கு வந்து ஒரு 2-3 years ஆயிரும். அது வந்ததுக்கு அப்புறம் சில பேர் பேச்சுலர்ஸ் முடிச்சுமே கூட கன்ஃபியூஸா இருப்பாங்க. பேச்சுலர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமே அடுத்தது நம்ம இப்போ 2-3 விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நிஜமாவே எனக்கு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஒன்னு வைல்ட் லைஃப் ஜெனடிக்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்ல நீ கூட நிறைய லிங்க் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. டெவலப்மெண்டல் பயாலஜில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் வந்து நாங்க வேலை பார்த்தனால மைக்ரோஸ்கோபி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்புறம் லைக் ஆனா ஜென்ரலா இந்த கேன்சர் பத்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்படி 2-3 இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தனால அந்த டைம்ல என்னால ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சூஸ் பண்ண முடியல. அதனாலதான் நான் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணேன்னா ஜென்ரலா திரும்ப பயாலஜி படிச்சேன். மாஸ்டர்ஸ் இன் பயாலஜி அப்படின்னு படிச்சேன். அதுல வந்து நான் 4 வருஷம் பேச்சுலர்ஸ் படிச்சதுலயே ஒவ்வொரு இதுலயும் எனக்கு கொஞ்சம் இன்டெப்த் நாலேஜ் கிடைச்சிச்சு. எக்ஸாக்ட்லி. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்துச்சு. ஓகே, இந்த ஃபீல்ட்ல வந்து இது எனக்கு அவ்வளவா எனக்கு எக்ஸைட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி நான் இக்னோர் பண்றதான் டெவலப்மெண்டல் பயாலஜி, மைக்ரோஸ்கோபி எல்லாம் வந்து ஒரு டெக்னிக். வைல்ட் லைஃப் ஜெனடிக்ஸ் நான் அதுக்கப்புறம் கண்டிப்பா இல்லை, விட்டேன். மைக்ரோஸ்கோபி சொன்னேன்ல, அதெல்லாம் ஒரு டெக்னிக்கா தான் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை வச்சு என்ன சயின்டிபிக் கொஸ்டின்ஸ் நம்ம அட்ரஸ் பண்ணலாம் அப்படிதான் நான் போயிட்டேன். அப்புறம் அதுலதான் ஒன் ஆஃப் த இது வந்து எனக்கு இம்யூனாலஜி அந்த சைடு, கேன்சர் அண்ட் இம்யூனாலஜி அந்த சைடுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு மாஸ்டர் தீசிஸ் அதுல பண்ணேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா வந்து பிஹெச்டியும் அதை நோக்கி நான் போறேன். இப்போ இவ்வளோ சொன்னதுனால இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ ஐ திங்க் இங்கே நம்ம இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களோட கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தான் நிறையா ஸ்கோப் இருக்குது, ஸோ நீ உட்காந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணு, இல்லாட்டி ட்ரிபிள் ஜாயின் பண்ணி இசிஇ ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறது, அது வந்து பேரண்ட்ஸே பண்ணுற ஒரு தப்பான விஷயம். ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அது வந்து நீங்கள் ஏர்லியாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோர்ஸை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் ப்ராடா கூட இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. பட் அது நீங்க இப்போ நவீன் பண்ண மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்க அதே ஃபீல்ட்ல இருக்க நீங்க இன்டெப்தா கொஞ்சம் ஒரு மாஸ்டர்ஸ்ல கொஞ்சம் படிப்பீங்க. அப்புறம் வேலை பார்க்கும்போது ஒன்று தெரியும். அதுக்கப்புறமே வந்து நமக்கு ஒரு மாதிரி கிளாரிட்டி கிடைச்சிரும். நம்ம வந்து இந்த ஃபீல்ட்ல இருந்தோம்னா நமக்கு ஓகே, நமக்கு மனசும் நிம்மதியா இருக்கு, நமக்கு ஓகே இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குன்னா அப்படியே அந்த ஃபீல்ட்ல அப்படியே ஒரு ஃப்ளோல போனா கரெக்ட். திருப்பி நம்ம ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ஸோ அதான், ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் லெவலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் பேச்சுலர்ஸ் எப்பயுமே ஒரு ப்ராடான ஒரு ஓவர்வியூ கொடுக்கும் உங்களுக்கு. எந்தெந்த ஃபீல்டு இருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் அப்படின்னு தெரிய வரும். அண்ட் பேச்சுலர்ஸ்ல நம்ம என்ன வேணா படிக்கலாம். லைக் வெறும் பிடெக்கோ பிஇஓ மட்டும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க பிஎஸ்சிலேயே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. பயாலஜி ரிலேட்டடா பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பிளான்ட்லயே ஒரு 1000 இருக்கு. லைக் எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லயுமே இந்த பிஎஸ்சி சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் அவ்வளோ இருக்கு. ஸோ அதெல்லாம் படிக்கலாம், பிஇ பிடெக்கும் படிக்கலாம். எது படிச்சாலுமே வந்து நமக்கு ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா பேசிக் அந்த பேஸ் ஃபவுண்டேஷனை இது பண்றது தான் பிஎஸ்சி இல்ல பிடெக்கோ பேச்சுலர்ஸ் டிகிரியே. அதுக்கு தான் அவ்வளவுதான். ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின்ஸ் லைக் பிடெக் படிக்கலாமா, பிஇ படிக்கலாமா, பிஎஸ்சி படிக்கலாமா? ஸோ டு பி ஆனஸ்ட் தேர் இஸ் நோ லைக் வெரி டிஃபரன்ஸ் ஒரு ரூல் மாதிரி கிடையாது. ஸோ எந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காலேஜ்ல ஒரு நல்ல அட்மிஷன் இருந்துச்சுன்னா ப்ராபப்ளி ஜஸ்ட் கோ ஃபார் இட். அண்ட் தென் இந்த ப்ராட் வியூவை நீங்க கெயின் பண்றதுக்கு படிங்க. அதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஸ்டெப்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மாஸ்டர்ஸ், இப்போ நவீன் சொன்ன மாதிரி
இன்னும் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் எதில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா அந்த பர்டிகுலர் கோர்ஸ் எடுத்து இன்னும் உங்களோட ஃபீல்டு வந்து இப்போ நேரோ ஆயிரும். ஸோ இப்போ இவ்வளோ நீங்கள் நாலேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து ரிசர்ச் கண்டுபிடிச்சி அந்த நேரோ பாத்தில் போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி மாஸ்டர்ஸ் படிப்பீங்க. அப்புறம் அந்த ஃபீல்டுலேருந்து உங்களுக்கு பிடிச்சதை வந்து இன்னும் ஃபர்தர் நேரோ பண்ணி அங்கே அதில் வந்து இன்னும் நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம், இல்லாட்டி அதுக்கு ரிலேட்டடான ஃபீல்ட்ஸில் வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் வைஸ் எஜுகேஷன் கர்வ். நிறையா பேர் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் படிப்பாங்க, உடனே மாஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, மாஸ்டர்ஸ்க்கு அப்புறம் they'll directly go for PhD, அதுக்கப்புறம் போஸ்ட் டாக். இதுதான் ஜென்ரல் நம்ம ஃபீல்ட்ல அகாடமியா ஃபீல்ட்ல பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், PhD, போஸ்ட் டாக், அசிஸ்டன்ட், அசோசியேட் ப்ரொஃபசர், இதுதான் ஒரு பேசிக். இது கரெக்ட். அண்ட் இப்போ நம்ம ஊர்ல வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ நிறைய அந்த இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வந்துருச்சு. லைக் பிஎஸ்சி எம்எஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் சொல்லிட்டு இந்த நம்ம ஐசர் இன்ஸ்டிடியூட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா நிறைய லைக் பிட்ஸ் பிலானில கூட இருக்குன்னு நான் பார்த்தேன் பிஎஸ்எம்எஸ். ஸோ இங்க நான் இப்போ ஆக்சுவலா எங்க ஒரு ஒரு எப்படி சொல்றது கன்சார்ஷியம் மாதிரி நிறைய பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அதுல பாக்குற நிறைய பேருக்கு 23 வயசு PhD ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா they had this opportunity. இந்த BSMS ஒரே டைம்ல பண்ற ஒரு 5 வருஷம் கோர்ஸ் டக்குன்னு பண்ணி படிச்சுட்டு இங்க PhDக்கு அப்படியே ஜாயின் பண்ற மாதிரியும் நான் பாத்திருக்கேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எக்ஸ்போஷர் வேணும், இண்டஸ்ட்ரின்னு இல்லை, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் யூ கேன் ஆல்சோ ஒர்க். அதுதான் நான் பண்ணேன். ஒர்க் பண்ணி ஒரு 2 years ஒர்க் பண்ணிட்டு அந்த ஃபீல்டை பார்த்து இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் ஓப்பன் தான். ஸோ அது என்னன்னா யூ ஹாவ் டு கோ தேர் அண்ட் தென் ட்ரை இட் அவுட் யுவர் செல்ஃப். பட் எப்படி நீ வந்து பேச்சுலர்ஸ்லேயே எப்படி அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உடனே நான் மாஸ்பெக் லெவலுக்கு ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு போய் ஒர்க் பண்ணுவேன்னு எப்படி? இல்லை, பிகாஸ் மாஸ்பெக் இஸ் அ டூல் தட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன். அது வந்து எனக்கு பேச்சுலர்ஸ் அப்போ எனக்கு தெரியாது மாஸ்பெக்னு ஒரு டூல் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் எங்கன்னா நான் இப்போ பயோகான்ல இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி சைட் விசிட்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே தான் டிசைடட் தட் அங்கே தான் எனக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் கிடச்சிது. ஓகே ஸோ ஐ வாஸ் ஷுர் தட் ஓகே நான் வந்து இண்டஸ்ட்ரி பாத்வே தான் எடுக்கணும், எனக்கு அகாடமியா பாத்வே போக வேணான்னு அங்கே தான் நான் டிசைட் பண்ணேன். ஸோ தட் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐ ஹேப்பன் டு ஒர்க் இன் திஸ் கம்பெனி ஹெட்ரோ பயோஃபார்மான்னு. அங்கே தான் வந்து அனாலிட்டிக்ஸ்னா என்னன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் கிடைச்சது. ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் வந்து யாராச்சும் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஜர் கொடுக்கணும், எக்ஸ்போஜர் கொடுக்கணும். ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு என்னன்னே புரியும். பட் இந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்கு நம்ம தான் போய் ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும். we have to go there and invest time and effort. ஸோ எங்கேயும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு கோ தேருங்கிறத விட நம்ம முன்னாடி அவ்வளோ டிவைஸ் இருக்கு, ஃபோனு, டேப்லெட், அதுலயே 1000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க அதுல உட்காந்து நோண்டினாலே நமக்கு அவ்வளோ கத்துக்கலாம். இப்போ ட்ரூ. அண்ட் எஸ்பெஷலி வித் ChatGPT. இப்போ இவங்க நம்ம கமெண்ட்ஸ்ல கேட்கறது நான் ஒரு நல்ல விஷயமா தான் பாக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. ஓகே என்னென்னலாம் இருக்கு, இது எப்படி பண்றதுன்னு நான் நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை இப்போ நாங்கள் இப்போ எங்கள் வீடியோவோட மோட்டோ வந்து இதெல்லாம் பேசணும்னு கிடையாது. நாங்கள் வந்து சரி சயின்ஸ் சொல்லி கொடுக்கலான்னு தான் வந்தோம். பட் இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கூல் கிட்ஸ் அண்ட் காலேஜில் இருக்கவங்களுக்குலாம் எங்கள் வீடியோ ரீச் ஆனதுனால இப்படி நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க. அது நல்ல விஷயம் தான். இதே கியூரியாசிட்டியோட தேடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குன்னு நல்லாவே புரியும். அண்ட் அகாடமியா இண்டஸ்ட்ரி அப்படின்னு அர்ஜுன் சொன்னா இல்லையா, மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அகாடமியா அப்படின்னா காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர்ல வந்து ரிசர்ச் பண்றது தான். அந்த மாதிரி சயின்டிபிக் ரிசர்ச் பண்றது அகாடமியா. இப்போ இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ், அப்புறம் ஆஸ்ட்ராசெனிகா, பயோன்டெக், இந்த மாதிரி கம்பெனில போய் ரிசர்ச் பண்றாங்க பார்த்தியா, அது வந்து இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ இந்த ரெண்டுக்கும் பெரிய டிஃபரன்ஸ்ன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா, அகாடமிக் ரிசர்ச் வந்து மோர் இண்டிபெண்டன்ட். நீங்க உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட காசு கேட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்ணலாம். இண்டஸ்ட்ரினா அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடா போவாங்க. ஸோ மெயினா அஃப்கோர்ஸ் எல்லா தொழில் மாதிரியும் இதுவும் ஒரு தொழில். அவங்க காசை மெயினா வச்சுதான் போவாங்க. ஸோ ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதை கியூர் பண்றதுக்கு, அதை வந்து ஒரு மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நீங்க எங்க வேணாலும் உங்க இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேச்சுலர்ஸ் இல்ல மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டதுக்கு அப்புறம் போகலாம், இல்ல PhD. ஆமா, ஒரு क्वेश्चन,
பட் ஏன் வந்து இந்தியாவில் ரிசர்ச் பண்ணாமல் நம்ம வந்து அப்ராடுக்கு வந்தோம்? இப்போ நீ ஜெர்மனி, நீ ஸ்டார்டிங்லேருந்து பேச்சுலர் டீச்சர்ஸ்லேருந்து ஜெர்மனில் தான் இருக்க. ஸோ இது லைக் அ ஜெர்மன் சிட்டிசன். 6 வருஷமா ஜெர்மனில் தான் இருக்கான். 9 இயர்ஸா? ஜெர்மன் பேசுறாரு. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இப்போ நீ வந்து இட்டாலியில இருந்திருக்க, யூஎஸ்ல இருந்திருக்க, அதுக்கப்புறம் வந்திருக்க. ஸோ பேசிக்காக நீயும் வந்து இந்தியாவை கன்சிடர் பண்ணலை. ஓகே. நான் வந்து ஒர்க் பண்ணேன். அண்ட் தென் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து நான் அந்த பர்டிகுலர் கோர்ஸ் பயோஃபார்மசிட்டிகல்ஸ் வந்து வேர்ல்டுல வேற எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால ஐ வாண்டட் டு டூ ஒன்லி திஸ் கோர்ஸ். அதனால தான் நான் உப்சலா வந்தேன். அண்ட் அங்கே அந்த கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபார்மசிட்டிக்கல் சயின்ஸ்ல தான் எனக்கு ரிசர்ச் பண்ணணும். அதனால வந்து இப்போ நான் மேட் அ மூவ் டு ஸ்விட்சர்லாண்ட். பிகாஸ் ஸ்விட்சர்லாண்ட் வந்து இட்ஸ் லைக் அ ஃபார்மசிட்டிக்கல் ஹப். There are a lot of innovator companies in Switzerland. So I felt that will be a good time. Because India வந்து pharmaceutical R&D கிடையாது. ஒன்லி மேனுஃபேக்சரிங்ல தான் நம்ம கிங் இந்தியா. ஓகே. ஸோ பட் இந்த ஃபார்மசிட்டிக்கல் R&D நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு எனக்கு இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் தேவைப்பட்டது. அதனால வந்து ஐ மேட் த மூவ் டு ஸ்வீடன் அண்ட் இப்போ ஸ்விட்சர்லாண்ட். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரீசன்ஸ்? இப்போ இந்தியாவை நான் கன்சிடரே பண்ணலன்னு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மகா எப்படி சொல்றது குற்றச்சாட்டு. ஆமா, லைக் அது இல்ல, அது உண்மை இல்லை. ஏன்னா மாஸ்டர்ஸ் அப்பயும் சரி, எனக்கு தெரிஞ்சு உனக்கு மாஸ்டர்ஸ் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம SRMலயே திரும்ப பண்ணோம், VIT அப்புறம் சாஸ்திரா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணியிருந்தோம். ஆமா ஆமா, எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணியிருந்தோம். அப்புறம் லாஸ்ட் மூமெண்ட்ல எனக்கு அகைன் நவீன் தான் வந்து இந்த குசேலன் படத்துல சொல்ற மாதிரி இந்த அவன் ஒத்த கடுக்கனை வித்து என்ன சென்னை காமிச்சு வச்சான்னு அந்த மாதிரி இவனே லிங்க் காமிச்சு நான் ஃபில் மட்டும் பண்ண அப்ளிகேஷன் அந்த இட்டாலிக்கு. இவன் ஃபீஸ பே பண்ணான், அந்த அப்ளிகேஷன் ஃபீய பே பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா இன்டர்வியூ வச்சாங்க, பேசினேன், கிடைச்சது. அண்ட் நான் போனதுக்கு ரீசன் வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி வந்து 700 ஏதோ லைக் 600 years old. ஸோ அவ்வளோ பழைய யூனிவர்சிட்டி, ரிசர்ச்சுக்கு வந்துட்டு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்போஷர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்க போனேன். ஒன்று PhDக்குமே வந்து நான் இந்தியா கன்சிடர் பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 6 months ஒண்ணுமே இல்லை, உட்காந்து இந்தியால PhD ஆப்ஷன்ஸ் தான் தேடிட்டு இருந்தேன். இப்போ PhDக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட 250 அப்ளிகேஷன்ஸ் போட்டேன். சரி, ஓகே. ஸோ 250ல எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 ஆச்சு இந்தியால இருக்கும். அண்ட் கிடைச்சது, எனக்கு ஒரு 2-3 இடத்துல கிடைச்சது. அங்கதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று வருது, சேலரி. ஓகே, கரெக்ட். இது ஒரு மெயின் பாயிண்டாக நாங்க அட்ரஸ் செய்ய விரும்புகிறோம். ஆமா, சேலரிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியா இருந்தது எனக்கு அங்க. அது ஒண்ணு, ஐ கெஸ் அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே வந்து வளர்ந்துட்டோம், எல்லாமே ஒரு அடல்ட் லைஃப் வந்துட்டோம். ஸோ ஒரு மினிமல் சேலரியை வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு காசு கூட அனுப்பாம இருக்க எனக்கு பிடிக்கல. நான் வாங்கினா ஓகே, வீட்டுல கொஞ்சம் நான் கொடுக்கணும், பிடிச்சவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த சேலரியில என்னால அது பண்ணிருக்க முடியாது. என்னால என் வீட்டுக்கு, என் சோத்துக்கு அவ்வளவுதான் என்னால பண்ணிருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டா அமௌண்ட் சொல்லணும்னா ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள. அது எல்லாமே 50 எல்லாம் ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்சு 40 தான் எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் பெய்டு PhD. ஆமா, 40க்கு மேல நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. 40 ஜாஸ்தி. நான் சொல்றேன் 35, 20 to 35 தான் அந்த ரேஞ்ச் இருந்தது. இது 4 வருஷம் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு 2 வருஷம் ஃபாரின்ல வேலை பார்த்துட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இங்க வந்து திரும்ப 5 வருஷம் PhD இல்ல. எக்ஸாக்ட்லி, அங்க இன்னொரு ஆப்ஷன் 5 வருஷம் PhD. ஸோ 5 வருஷமா நீங்க 35ல இருந்து 40,000 rupees வாங்குறது வந்துட்டு உங்க 30 வயசு வரைக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ 30 வயசுல உன்னோட சேலரி வந்துட்டு வெறும் 40,000 ரூபாய். என்ன பண்ண முடியும்? 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் படிச்சுமே 30வது வயசுல உனக்கு சேலரி வந்து 30,000 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு ஏத்துக்க முடியாத விஷயம். அண்ட் இது வந்து அகாடமியால மட்டும் கிடையாது, இந்தியால பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல நீங்க ஜாப் ஸ்டார்ட் பண்ணாலும் ஜென்ரலாவே பயோடெக் ஃபீல்டு வந்து எப்பயுமே லோ பேயிங் ஃபீல்டா தான் இருந்திருக்கு. ஸோ நீ இண்டஸ்ட்ரியில ஜாப் சேலரி சொல்லு பாப்போம். இப்போ நான் ஹெட்ரோ பயோஃபார்மால நான் வந்து ஐ ஸ்டார்டட் அஸ் அ ஜூனியர் ரிசர்ச் அசோசியேட். 2 வருஷம் வேலை பார்த்தேன். ஓகே. ஸோ மை சேலரி வாஸ் 20,000 rupees. ஆரம்பம் ஸ்டார்டிங் 18,000 rupees. ஓகே. யா
18,000 லைக் எக்ஸ்க்ளூடிங் எவ்ரிதிங். ஆமா 18,000 ரூபாய். அப்புறம் நான் 2 வருஷம் கழிச்சு வெளியில வரும்போது ஐ வாஸ் கெட்டிங் அரௌண்ட் 24,000 or 25,000. இது வந்து 2020ல இருந்து 2022 வரைக்கும் 2 வருஷம். ஆமா. சோ இதுதான் வந்து salary range. and of course company to company pay scale மாறும். பட் இன் ஜெனரலாவே ஒரு ஐடி ஒரு salary ஒரு என்ட்ரி லெவல் ஐடி கையும் ஒரு என்ட்ரி லெவல் பயோடெக் கைக்கும் salary கம்பேர் பண்ணி பார்த்தா 4-5 மடங்கு அதல பாதாளத்துல இருக்கும். ஆமா so much difference இருக்கு. சோ இது வந்து இதுவே ஒரு பெரிய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன். பட் இதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஏன் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து அவ்வளவு பே பண்றாங்க, அவ்வளவு காசு இருக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கல அப்படின்னு. பட் இதுதான் வந்து ரியாலிட்டி ஆஃப் பயோடெக் ஃபீல்டு. இது ஆக்சுவலா ஃபன் என்னன்னா இந்தியால மட்டும் கிடையாது. இங்கேயே நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட மீட் பண்ணோம். ஆக்சுவலா அவன் எங்களை கலாய்க்கிறான். இந்த மாதிரி என்னடா அவ்வளவுதானே உங்களுக்கு எங்க ஜெர்மனில என்னடா அவ்வளவுதானே அவங்க சம்பளம் டே உங்களை ஏமாத்துறாங்கடான்ட்டான். ஆனா உண்மை அது இல்ல. லைஃப் சயின்ஸுக்கு இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச கிரேடுன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ ஈவன் தோ அவ்வளோ பிரெயின் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி ஒருத்தன் வந்து எல்லாருமே தான்டா பிரெயின் கெப்பாசிட்டி எல்லாரும் பண்றாங்க. பட் அப்படி சொல்லலடா. இட்ஸ் லைக் மோர் டிமாண்டிங் பீயிங் இன் பயோடெக். சோ அதனால அவ்வளோ இருந்தும் வந்து salary ranges are always less. so அதனால தான் there is also a terminology. it's completely passion driven industry. so நீங்க இங்க இருக்கணும், சயின்டிஸ்ட் ஆகணும், அகாடமியில இருக்கணும் அப்படின்னா முதல் திங் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓவர் யோர் மணி. ஸோ அது வந்து நீங்க தியாகிடா. ஸோ அது வந்து ரொம்ப கிளியரா ஸ்டார்டிங்லேயே புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா. ஏன்னா இது வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ற பாயிண்ட். நீங்க ஸ்கூல் இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஃபீல்ட்ல நீங்க நுழைய போறீங்க அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஊர்ல இதை படிச்சீங்கன்னா உங்களால வந்து ஐடி லெவலுக்கு சம்பாதிக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. அது ஆணித்தனமா அடிச்சு சொல்ல முடியும். ஏன்னா வந்து அதுக்கான ரீசன் வந்து ரொம்ப பெருசு. அது உலகம் ஃபுல்லாவே அப்படித்தான். பட் நாங்க ஃபாரின்ல அப்போ வந்து அவ்வளவு பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் அந்த இன்இக்வாலிட்டி இருக்கு. பட் எங்களுக்கு கொடுக்குற இங்க சேலரியை வச்சு எங்களால இங்க கம்ஃபர்டபுளா வாழ முடியும். வீட்லயும் இப்போ நாங்கெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எல்லாருமே. வீட்டுக்கும் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகை எங்களால அனுப்ப முடியும். போதும் எங்களுக்கு. இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஆனா சில டைம் கடுப்பா நல்ல ரிசர்ச்சும் பண்ண முடியும். அது ஒண்ணு. ஆமா, எங்களுக்கு வந்து எங்க வேலை பிடிச்சிருக்கு, நாங்க பண்ற ரிசர்ச்ல எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால வந்து எங்களால இது இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியுது. பட் அதான் நான் சொன்ன மாதிரி இங்கேயுமே சில டைம் கடுப்பாகும். இந்த ஐடி டூட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிறேன். அப்பதான் பேச்சுலர்ஸ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பாங்க. இங்க வந்து சம்பளத்துல ஒரே வருஷத்துல பென்ஸ் BMW வாங்கிடுவாங்க. நம்ம என்னடா இன்னும் பஸ் டிக்கெட் இங்க எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கமேன்னு ஒரு கடுப்பு இருக்கும். பட் அப்படியெல்லாம் வரும்போது பர்சனலா நான் என்ன நினைச்சுப்பேன்னா, சில டைம்லாம் தோணி இருக்கு ஃபீல்டு மாறிடலாமா அப்படின்னு. அந்த தாட்ஸ் எல்லாம் வரும்ல, எல்லாருக்குமே அது வரும். ஏன்னா நம்ம உட்காந்து லேப்ல மாங்குன்னு வேலை பாக்குறோம், மண்டை குழம்புற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இது பெருமைக்காக சொல்லல, இதெல்லாம் நடக்கிறது, நடக்கும். இல்லைன்னா PhD எல்லாம் பண்ண முடியாது, மண்டை வெடிக்கும். அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா கேஷுவலா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சும்மா 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துட்டு, அதை நான் தப்பா சொல்லல, அவங்க ஃபீல்டு அப்படி பண்றாங்களே, அவங்களுக்கு இந்த அளவுக்கு காசு வருதுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்மளும் அது போயிடலாமா. ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குமே ப்ரோக்ராமிங்லாம் நம்ம படிச்சிருக்கோம், பைத்தான் அதெல்லாமே நம்மளும் யூஸ் பண்றோம். ஒரு இன்னும் கொஞ்சம் அதுல நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடலாமான்னு தோணும். ஆனா என்னன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமான்னு தெரியல. எதுக்காக நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்தோம்னு நான் உட்காந்து அப்பப்போ யோசிக்கும் போது, சாச்சா என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு வராது. ஓகே, என்ன கெட்டு போச்சு இப்போ, ரொம்ப என்ன ஒரு பென்ஸ் கார் வாங்க முடியல, என்ன நான் ஒரு மாருதி கார் வாங்கிட்டு போறேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணறதுக்கான தருணங்கள் வரலாம் நீங்க சயின்டிஸ்டா இருந்தா. வரலாம். ஸோ அதுக்குன்னு பயந்து பின்னாடி யாரும் உட்காந்துறாதீங்க. அது ஒண்ணு இருக்குல்ல. நான் தான் சொல்றேன், இதை வச்சு நீங்க சயின்டிஸ்ட்ல படிச்சா பிச்சை எடுப்பீங்க அப்படின்னு. ஐ மீன் ஸ்டார்டிங் ஒரு 30 years ஆஃப் லைஃப் தான் கொஞ்சம் வெரி ரஃப்பா இருக்கும். ஒரு அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். பட் அப்புறம் கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு. ஆமா, நீங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து இப்போ இந்த ஊர் ஸ்கேல்ல சொல்லணும்னா மாசம் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் எல்லாம் வரும். பட் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 40-50 வயசு ஆயிரும். இப்ப ஐடில வர மாதிரி டக்குன்னு அந்த ஐடியோ இல்ல மத்த ஃபீல்ட்லயோ இப்போ AI பத்தி படிக்கிறாங்கல்ல,
அவங்களுக்கெல்லாம் எடுத்தோன்னு அந்த சேலரி வருமானா நமக்கு அது வராது. இட் டேக்ஸ் டைம். அந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போவீங்க. பட் உங்க இளமை காலத்துல நீங்க இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்காது அப்படின்றதுதான் வந்து மெயின் உண்மை. அண்ட் நம்ம ஊர்ல இந்த மாதிரி பண்ணாததுக்கும் ரீசன் அதுதான். பிஹெச்டிக்கு ஃபர்ஸ்ட் சேலரி கம்மி. ரெண்டாவது வந்து அண்ட் செகண்ட் வந்து இப்போ நம்ம ஊர்ல பிஹெச்டி ஐ திங்க் இட்ஸ் நாட் 4 years, இட்ஸ் லைக் 5 years ஆர் மோர். அதிக நாட்கள். இங்க வந்து ஸ்விட்சர்லாந்து ஆர் ஜெர்மனி ஃபார் தட் மேட்டர் கைட்லைன்ஸ் இருக்கு. 3 yearsல நீ பண்ணலாம், 4 yearsல பண்ணலாம் அப்படின்னு இப்போ கான்ட்ராக்ட்லயே இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து கான்ட்ராக்ட் இருந்தாலும் இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். நீ 5 வருஷம், சில பேர் 5 வருஷம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், 7 வருஷம் ஆகலாம், 8 வருஷம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் இது ரெகுலேஷன்ஸ் கிடையாது. ஸோ அதனால அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சூப்பர்வைசர். ஸோ நிறையா டாக்ஸிக் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. அதுவும் ஒன்று. ஸோ நீங்கள் வந்து இங்கே அப்படி இல்லையான்னு கேட்டால் இங்கே இருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொஃபஸரை வேலை விட்டு தூக்குற அளவுக்கு இங்கே சிஸ்டம் இருக்கு. அப்படியே மீறி சிலதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ரொம்ப புனிதமான ஊருலாம் சொல்ல முடியாது. பட் நம்ம ஊர் மாதிரி இந்த மேபி ஹாஷா இருக்கலாம் நான் சொல்றது, அடிமை மாதிரி நடத்த மாட்டாங்க. அது இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்லலாம் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸை இது வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு சமோசா வாங்கிட்டு வா, அண்ட் லேப்ல வந்து இந்த ஃபிளாஸ்க்கு இந்த இதெல்லாம் வந்துட்டு கழுவி வைக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆக்சுவலா. ஸோ அண்ட் நம்ம காலேஜ்லயே பார்த்துருப்போம்ல, ப்ரொஃபஸர் உள்ள வந்தாருன்னா வச்சுக்கோ சார் இப்படியெல்லாம் ஓகே சார் யா சார் அப்படிம்பாங்க. நீங்க அந்த கான்செப்டே கிடையாது. அந்த கான்செப்டே இல்லை. எல்லாரையும் பேரை சொல்லி தான் கூப்பிடணும். இன்ஸ்டிடியூட் ஹெட் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் வருவாரு. ஹே நவீன் அப்படிம்பாரு, ஹே ஆலிவர் அப்படின்னு நான் பாட்டுக்கு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பேன். அவர் ஏதாவது ஜாலியா பேசுவார், ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். எதுவுமே இல்ல. வெளியே விளையாட போனாலும் நானும் வரேன்னு சொல்லி டவுசர் போட்டு வந்துடுறாரு அவரும். இல்ல அப்படி இருக்கும்போதுதான் அந்த சயின்டிபிக் டிஸ்கஷன் வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். நீ பாஸை பார்த்து பயந்தன்னா உனக்கு தோன்ற ஐடியாவை எப்படி போய் சொல்லுவேன். இப்போ நான் ஏதாவது சப்ப ஐடியாவா இருந்தாலும் அது ஒன்னுத்துக்கும் யூஸே இல்லைனாலும் இப்ப நம்ம ஊர்னா ஒரு ஐயையோ நம்ம கேவலம் நினைச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்போம். இங்க அந்த தாட் இல்ல. நம்ம சொன்னாலும் ஓகே நல்ல ஐடியாவா தான் இருக்கு, பட் அது ஏன் ஒர்க் அவுட் ஆகாது, இது இப்படி பண்ணா ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனா இது தேவையில்லை அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இங்க வந்து there is no stupid questionங்கறத வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. இந்தியால வந்து அப்படி கிடையாது. நீ ஏதாச்சும் மொக்கையா ஸ்டூபிடா கேட்டனா வந்து இவனுக்கு இவ்வளவுதான் தெரியுது போல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இல்ல முதல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்னா நீங்க கேட்கலாம். பட் நாங்க அங்கதானே படிச்சிருக்கோம். நாங்க 4 வருஷம் அங்கதான் அந்த மாதிரி காலேஜ்ல படிச்சிருக்கோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்ல இருந்தே ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம ஊர்ல இந்த ஹைரார்கி பாக்குறது வந்து ரொம்ப அதிகம். ஸ்கூல்ல கூட ஒரு வருஷம் எல்லாரும் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா 6th ஸ்டாண்டர்ட் அண்ணானு கூப்பிடு என்ன அப்படி அந்த மனநிலை இருக்குல்ல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னா என்னடா எங்க சீனியர்ஸ் முன்னாடி திமுறா, நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்கனா போது நம்மள போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரோட ரத்தத்திலே இருக்கான்னா மேல இருக்க ஜாதி பிரச்சனை மாதிரி. அதான் நீ வந்து மேல எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் ஊறி போச்சு எல்லாருக்கும். அவரு இருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கீழே இருக்க நமக்கு கீழே 2 பேர் இருக்காங்க, அவனை மேய்ச்சிக்கிட்டு இருப்பான். மேல ஒருத்தர் நம்மள மேய்ச்சா அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இதே கான்செப்ட் தான் வந்து எஜுகேஷனல் ரிசர்ச் எல்லா பக்கம் இருக்குது. நம்ம நாடு முன்னேறாத காரணம் 1008. சரி விடு, அதுக்குள்ள போக இல்லடா. இது நம்ம ஃபீல்ட்லயும் இந்த மென்டாலிட்டி எங்க இருந்து, போலீஸ்லயும் அப்படிதான் இல்ல. ஒரு லெவல் மேல இருந்தாலும் ஃபாலோ த ஆர்டர், ஒபே த ஆர்டர் அந்த இது இருக்குல்ல. அதே மாதிரி தான் அந்த ஸ்கூல் அண்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் எல்லா பக்கம் இருக்கு. பட் அட் த சேம் டைம் எல்லா ப்ரொஃபசர்ஸையும் நாங்க மீன் பண்ணோம் இந்தியால. அண்ட் அட் த சேம் டைம் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியாவும் மொக்க கிடையாது. So there are good institutes, there are good professors, there are bad professors, there are bad universities. So இல்ல இப்போ நம்ம இவ்வளவு பேசுறதுக்குமே வந்து பேச்சுலர்ஸ்ல நம்மள சில ப்ரொஃபசர்ஸ் வந்து செம்மையா மோட்டிவேட் பண்ணிருப்பாங்க. Of course, yeah. ஆமா, ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் வந்து நம்ம பாட்டுக்கு லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்து ஏதோ அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம். முன்னாடி கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சாரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல் பேச்சுலர்ஸ்லயுமே செம்ம இன்ட்ரெஸ்டோட செம்ம மார்க் ஓகே செகண்டரி தான், பட் சப்ஜெக்ட் சூப்பரா புரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு ஒரே கோர்ஸ்னா எனக்கு தெரிஞ்சு அதை நான் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட சொல்லுவேன். அனிமல் செல் கல்ச்சரா? அனிமல் செல் கல்ச்சர், ஸ்டெம் செல் பயாலஜி. அவருக்கு முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்லும்போது எனக்கு எல்லாம் கோவம். ஏய் எதுக்குடா இருந்தாலும் இங்க வந்து கூப்பிட்டு உட்கார்ந்து அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம கிளாஸ் கவனிச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் அப்புறம் நல்லா இருக்கேன் சொல்லிட்டு. இன்னும் ஞாபகம் இருக்கா? நம்ம செகண்ட் கிளாஸ்ல அவர் கண்டுக்க மாட்டாரு, பின்னாடியே போயிடலாம்னு சொல்லிட்டு 2வது இருந்து பின்னாடி போயிட்டோம். எல்லா கிளாஸ்க்கும் நீங்க முன்னாடிதான் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் அவர் பேச 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 இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரொஃபசர் ஆல்சோ. சோ கண்டிப்பா சோ நாங்க நடந்த எங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் தான் இந்த வீடியோல சொல்றோம் தவிர we are not like ஃபைனலைசிங் அது இதுதான் சொல்லல. இல்ல இது ஜெனரல் ஐடியா. ஆமா ஜெனரல். ஆமா இப்படிதான் இருக்கும். நம்ம ஊர்ல மேக்ஸிமம் இப்படிதான் இருக்கும். நீங்க வேணா யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இது ஜெனரலாவே இப்படி இருக்க ஒரு அது பேசிக். நீ யோசிச்சு பாரு, கேள்வி ஏதோ இப்போ கிளாஸ் எடுக்கிறாங்க, எனி டவுட்ஸ்னா நம்ம என்னைக்காவது அங்க கேட்டிருக்கோமா? இல்ல, இங்கேயுமே அது எனக்கு கண்டினியூ ஆகுதுங்கிறேன். இப்ப ஏதாவது செமினார் நடக்குது, எனி டவுட்ஸ்னா நான் வந்துட்டு ஐயோ என்ன பாத்துற போறாங்கன்னு தான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. ஓகே நம்ம வந்துட்டு மொக்க டவுட் கூட கேட்கலாம் போல. ஏன்னா ஒரு ப்ரொஃபசர் கிட்ட நான் பேசும்போது அவர் என்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீ உனக்கு மொக்க டவுட் தோணுச்சுன்னா நீ கேட்கலாம், ஏன்னா நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் PhD ஸ்டூடெண்ட், உனக்கு வந்த அதே டவுட் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆளுக்கு கூட வரலாம், ஆனா அவன் கேட்க மாட்டான். நீ கேட்டா அது அவனுக்கும் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. ஆமா இல்ல, ஆமா அப்போ இனிமே கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் தான் ஓகே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த பாயிண்ட் நான் ஒன்று சொல்றேன். என்ன நினைக்கிறதுனா, நல்லா படிக்கிறவங்க மட்டும் தான் சயின்டிஸ்ட் ஆக முடியுமா அப்படின்ற பாயிண்ட். ஏன்னா இது என் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால எல்லாரும் அட்லீஸ்ட் என்னோட நீங்களாம் நல்லா படிச்சீங்க காலேஜ்ல, அதுக்காக சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே எப்படி இருக்குன்னா, நல்லா படிக்கிறவன் டாக்டர் ஆயிடுவான். லைக் ஸ்கூல் டாப்பர், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நீங்க தான் டாக்டருக்கான கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி காலேஜ் அவங்களெல்லாம் பொறுக்கி எடுத்துக்கொள்ள. அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த சயின்டிஸ்ட் கேட்டகரியில வந்து இந்த மாதிரி டாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பாட்னி சுவாலஜில பாஸ் ஆனதே இல்லை. எல்லா எக்ஸாம்லயும் ஃபெயில். ஏன்னா எனக்கு பெருசா புரியாது. ரெண்டாவது லைக் எனக்கு ஏன் தெரியல, அவ்வளோலாம் படிக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட்ல தான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த சமச்சீர் கல்வின்னு ஒரு புக் வந்ததுல, அது மேபி கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க எடுக்கிறதெல்லாம் எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல 11th 12th எல்லாம் வந்து நான் பயாலஜி மட்டும் தான் படிப்பேன், மற்றதெல்லாம் எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும். எல்லாருக்குமே நீ ஸ்கூல்ல எல்லாருக்கும் கிளாஸ் எடுத்தேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நான் சொல்லிலாம் கொடுத்துருக்கேன் பக்கத்துல இவங்களுக்குலாம். பட் அதான் எனக்கு அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் பிடிச்சது. ஏன்னா அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சது. சயின்ஸ் மட்டும்தான், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட பெருசா படிக்கல. அண்ட் பாட்னி ஜுவாலஜி இது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமே நான் பெருசாலாம் எதுவும் படிக்கல. அதனாலேயே எனக்கு நிறைய அட்மிஷன்லாம் அதுக்கப்புறம் கிடைக்காம போச்சு. அதெல்லாம் வேற விஷயம். நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு மேபி மார்க், அடுத்த காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு மேபி மார்க் யூஸ்ஃபுல்லா இருக்கலாமே தவிர உங்களுக்கு நீங்க படிக்கிறது புரியணும், அதுதான் மெயின். கரெக்ட், அததான் நான் சொல்ல வரேன். கரெக்ட். ஆக்சுவலா லைக் புரிஞ்சு படிச்சா அந்த பேஸ் லெவல், அந்த அட்மிஷனுக்கு தேவையான மார்க் லெவல்லாம் தாண்டி இருப்போம். நம்ம கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தோம், அது வேற விஷயம். பட் ஆர்வத்தோட பேசிக்கா படிச்சாலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஈஸியா 8.5 9 CGPA எல்லாம் ஈஸியா கிடைச்சிரும். மாங்குன்னு படிக்கணும்னு அவசியம் இல்ல டாப்பர் லெவலுக்குலாம். கரெக்ட். அண்ட் மார்க் வந்து இட்ஸ் நாட் லைக் a very important thing. சோ அத பத்தி யாரும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஆமா, நல்லா படிக்கிறவன் தான் சயின்டிஸ்ட் ஆவான்னு சொல்லி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு. ஆமா. ஸோ வெறும் அந்த நாங்கள் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி இந்த கியூரியாசிட்டி இருந்தாலே போதும் நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக ஆகிறதுக்கு. அண்ட் ஒரு சோசியல் ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஏன் வந்து நம்ம ஊரில் பெரும்பாலும் நிறைய பேர் சயின்ஸ் ஃபீல்டு சூஸ் பண்ணுறது இல்லைன்னா இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ நாங்கள் சொல்கிறத வச்சு இப்போ காசு கிடைக்காதோ, நம்ம படித்தாதான் வந்து படித்து சீக்கிரம் வேலைக்கு போனால் தான் வீட்டுக்கு அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப உண்மை. ஏன்னா நம்ம இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதிகம். அதுவும் தமிழ்நாட்டில் இப்போ நம்மளாம் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்டா தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல அட்லீஸ்ட் இப்ப செகண்ட் ஜென்ரேஷனா வரலாம் இப்ப வர்றவங்க. அதனால இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம படிச்சு வேலைக்கு போய் தான் நம்ம அம்மா அப்பா காப்பாற்றணும், 23-24 வயசுல வீட்டுக்கு காசு அனுப்பணும் அப்படின்ற நிலைமையில இருக்கும்போது, இல்ல அந்த டைம்லயும் நீங்க படிக்கணும், இன்னும் PhD பண்ணணும் அப்படின்னு அடுக்கடுக்கா நிறைய இருக்கும்போது கஷ்டம், ஒரு பயம் வரும். நம்ம ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, எத்தனை வருஷம் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தா வந்து எப்படி வந்து நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு. அதுதான் பிக்கஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் நினைக்கிறேன். இந்தியாவில ஏன் பெரும்பாலும் நிறைய சயின்டிஸ்ட்
இல்லை அப்படின்னா அஃப்கோர்ஸ் சயின்டிஸ்ட் இருக்காங்க, வெறும் பிரமாதமான சயின்டிஸ்ட் தான் சார். சிவி ராமன் இருந்திருக்காரு, அது அப்துல் கலாம் இருந்திருக்காரு, அது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் இருந்திருக்காங்க. பட் இவங்களெல்லாம் விரலுட்டு எண்ணிடலாம். பட் இப்போ ஜெர்மனின்னு ஒரு நாட்டில் எடுத்துட்டீங்கன்னா எத்தனை பெரிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சது இங்கே தான், ஆட்டம் பாம்போட பிரின்சிபலை கண்டுபிடிச்சது போய்கிட்டே இருக்கும் எல்லா ஃபீல்டுலையும். இந்த மாதிரி ஏன் இவங்கன்னா இவங்களுக்கு வந்து அப்படி கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. நமக்கு வந்து நம்ம படிச்சு சம்பாரிச்சு ஃபேமிலியை காப்பாற்றணும்னு நினைக்கும் போது இவ்வளோ பெரிய ஜேர்னியை வந்து தைரியமா அதுதான் வந்து ஒரு இது நான் நினைக்கிறேன். அது ரொம்ப ட்ரூ தான், கரெக்ட். இதுலயே நம்ம பார்த்துருக்கோமே, மீன் ஒரு ஒரு பையன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கோடா கடையோ ஏதோ போட்டு இது பண்றாங்க. பிஹெச்டி ஸ்டூடெண்ட், ஆமா எஸ்ஆர்எம் தான் நினைக்கிறேன். லைக் அத வந்து ஏதோ லைக் ஒரு ஃபாரினர் இங்க சுத்திட்டு இருக்கும்போது ஐ எம் டூயிங் மை பிஹெச்டி, கூகுள் பண்ணி பாருங்க என்னோட ரிசர்ச் ஆர்டிகல். காமெடி என்னன்னா கூகுள் பண்ணி பாருங்கன்னு அந்த ஃபாரினர் கேட்பாரு, இந்த மாதிரி என்ன உங்க கடை அட்ரஸ் வருமானு கேட்டப்போ இல்ல என் ரிசர்ச் ஆர்டிகல் வரும் அதுல அப்படின்னு. சூப்பர் தான், கெத்தா இருந்துச்சு கேட்கும் போதெல்லாம், ஊரே பாராட்டுச்சு, எல்லாம் ஓகே. பட் ஒரு பிஹெச்டியோட நிலைமை என்னன்னு அதுலயே தெரிஞ்சிருக்கும். அது இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க தான் அது எவ்வளவு கொடுமையான. ஆமா எக்ஸாக்ட்லி, நம்ம ஏன் அங்க பண்ணல அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு ரீசன். பாருங்க, ஒரு பிஹெச்டி பண்ற ஒரு ரிசர்ச் ஸ்காலரால ஒரு பக்கோடா கடையில வேலை செய்யறது அதை விட அதிகமா காசு வரும்ன்றனாலதான் அவர் இங்க வராரு பார்ட் டைமா. ஓகே, இதுல நம்ம கொஞ்சம் காசு வரட்டும், நம்ம சேர்த்து வச்சு ஏதாவது ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. இது வந்து பெருமைப்படுறதுக்கு இதுல ஒரு மயிருமே கிடையாது. இதுக்கு அசிங்கப்படணும். நம்ம ஏன் இப்படி நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாருமே இவ்வளவு கஷ்டமான ஜேர்னியை சூஸ் பண்றது கிடையாது. அப்படி சூஸ் பண்றவங்களையும் நம்ம வந்து பினான்சியலா ஒரு சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி இதுல பெருமை வேற, நாங்க வந்து கம்மியான பட்ஜெட்ல ராக்கெட் விட்டுட்டோம் அப்படின்னு. இவ்வளவு நாங்க தான் வந்து இத்தினூண்டு பட்ஜெட்ல ராக்கெட் ஆக்சுவலா கம்மியான பட்ஜெட்ல விடல, இவ்வளவு காசு தான் கொடுத்தாங்க, அதை வச்சு இந்த சயின்டிஸ்ட் வந்து முடிஞ்சதை பண்ணி they are doing it. ஆமா, அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப பாராட்ட வேண்டியவங்க அவங்களெல்லாம். பட் இதை வச்சு பெருமைப்படுறதுக்கு நம்ம எல்லாம் இது வந்து கேட்கணும், ஏன் இவ்வளவு கம்மியா கொடுக்கறோம் அப்படின்னு நம்ம அசிங்கம் தான் படணும். ஏன்னா இப்ப இஸ்ரோல வேலை, இப்ப நேரா இஸ்ரோக்கு ஒரு டெக்னீஷியன் போறாங்கன்னா அவங்களுக்கும் உனக்கு வர சம்பளம் தான் வரும். 25,000 30,000 தான் கொடுக்குறாங்க பேசிக் லெவல்ல போறவங்க. பட் இப்ப நீ பார்த்த அதே வேலைய பேச்சுலர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இங்க வந்து மினிமம் 2.5 லட்சம் ரூபாய் வந்திருக்கும் மாசம். நான் சொல்றது மாசம் 2 லட்சம் ரூபாய், இங்க 22,000 ரூபாய். இங்க இந்த டிஸ்டன்ஸ், இந்த கேப் எவ்வளவு இருக்கு. ஆனா இந்த கேப் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகாது. அது நம்ம ஊர்ல கொஞ்சம் டைம் ஆகலாம், எவ்வளவு ஆகலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆமா, ரைட். அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் நாங்க இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறது. ஏன்னா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க ஒரு முடிவு எடுங்க, படிக்கிறவன்னு நினைக்கிறவங்க எல்லாம். இப்போ ஒரு ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிக்கு என்ன அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவ? ஃபைனல் கன்க்ளூஷனா இது அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பர்சனல் சாய்ஸ் தான். நம்ம அட்வைஸ் பண்ணி வந்து நீங்க இது எடுங்க, நம்ம வந்து இந்த காசு வாங்கிட்டு எஜுகேஷனல் கோச் பண்றாங்க, நீங்க இது படிங்க சார், இதுல நிறைய சம்பளம் வரும், அந்த குரூப்லாம் நம்ம கிடையாது. அதனால கன்சல்டன்சியும் கிடையாது, இந்த யூனிவர்சிட்டி போங்க, அந்த யூனிவர்சிட்டி போங்க, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படி வரும் இப்படி வரும், அந்த 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 வேலையே நம்மளுக்கு இல்ல. நிறைய இந்த ஜென்யூனான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருந்துச்சு. சோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பத்தி, ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும், நம்மளே அப்படிதான் வந்தோம். ஒரு பிடிக்கும், உள்ள வந்துட்டோம், உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வர்றவங்க அட்லீஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரலாமா வேணாமா அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து நல்ல விஷயம் என்ன, சயின்டிஸ்ட்னா யாரு, எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு நாங்க பண்றது, அதுல இருந்து ஆரம்பிச்சு ஏன் நாங்க இந்தியாவில பண்ணல, காசு இப்பவுமே எங்களுக்கு வந்து பெருசாலாம் நாங்க கிட்ட காசு இல்ல, அது எல்லாத்தையும் நாங்க சொல்றதுக்கான காரணம் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மீறி நீங்க இதெல்லாம். பட் அது ரியாலிட்டி. பட் அதுக்குன்னு நம்ம வந்து பயமுறுத்தி நீங்க வந்துட்டு பயந்து எடுக்காம இருக்கணும்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கத்துக்கிறதுக்கு இடம்ன்றது வந்துட்டு இப்போ அதுவும் இந்த உலகத்துல எந்த கார்னரை வேணாலும் போய் நம்ம கத்துக்கலாம். ஸோ எல்லா இடத்துலயுமே வந்துட்டு நாலேஜ் இருக்கு, நம்ம வந்து நம்ம தான் அதை தேடி. ஆமா, லைக் நம்ம டிமாண்ட் பண்றது தானே இப்போ மக்கள். For the people, by the people தானே கான்ஸ்டிடியூஷன். ஸோ சயின்டிஸ்ட்டை நம்ம மதிக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொசைட்டிலேயே அந்த ஒரு கான்செப்ட் மாறும். இப்போ
ஏதான் நீ இப்ப சொன்ன மாதிரி இஸ்ரோ பட்ஜெட்டா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து அந்த பக்கோடா கடை வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு நம்ம பெருமைப்படக்கூடாது. ஒரு சயின்டிஸ்ட் நம்ம மதிக்கலையேன்னு நம்ம வந்து அசிங்கப்பட்டோம்னா நாளைக்கு அப்பதான் உலகம் மாறும், சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் பாட்டம் லைன். வேற மத்தபடி சொல்றதுக்கெல்லாம் நல்லா படிங்க, நல்லா படிங்க எல்லாரும், அவ்வளவுதான். எல்லாரும் கியூரியஸா இருங்க. அதுக்கப்புறம் ட்ரீம் பிக். ஆமா, அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள வந்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பினான்சியல் கிரைசிஸ்ல இருப்பீங்க, உங்களுக்கு காசே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்லி இருந்தா அப்படி நாங்க சொல்ல வரல. ரியாலிட்டி வந்து சம்பளம் இந்த ரேட்ல இருக்கும்னு சொல்றோம். ஆனா இதை வச்சு நீங்க நிம்மதியாவே வாழ முடியாது அப்படின்னு நாங்க சொல்லல. எல்லாமே உங்க பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். என்ன மாதிரி நீங்களும் ஐடி டூட்ஸை பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டீங்கன்னா அது வந்து கம்பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்க உங்க தட்டை பார்த்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அது வரைக்கும் நல்லா. பட் இது நானே எனக்கே சொல்லிக்கிற லெசன்ஸ் தான். நிறைய டைம் அப்பப்போ தோணும்ல, நம்ம நினைச்சது டக்குன்னு காசு கொடுத்து வாங்க முடியலையே, அவங்க எல்லாம் வாங்குறாங்களே அப்படின்னு தோணும்போது இருக்கும். பட் ஒவ்வொரு டைமும் எனக்கு என் இன்ட்ரெஸ்ட் தான் இதை விட பெருசு அப்படின்னு தோணுனாலதான் வந்து இப்போ வரைக்கும் இருக்கேன், இனிமேலும் அப்படிதான் இருக்க போறேன். அண்ட் இதை பார்க்குற சில பேரால வந்து மேபி அப்ராட் போய் வந்து படிக்கிற முடிய நிலைமை கூட இல்லாம கூட இருக்கலாம். பட் ஸோ அது ஐயோ அப்ராட் போய் படிச்சாதான் எங்களை மாதிரி ஆக முடியுமா அப்படின்னு அந்த மைண்ட் செட்குள்ளேயும் போயிடாதீங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்க எங்க படிக்கிறீங்களோ, எங்க படிச்சாலும் நீங்க ஒரு சயின்டிஸ்ட் ஆக முடியும். அண்ட் எங்க நீங்க அதை எப்படி படிக்கிறீங்க, எப்படி உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க, அது பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஸ்கில் செட் டெவலப் பண்றீங்க. ஆமா, அதே மீறி உங்களுக்கு இப்ப ஃபாரின் வரணும் ஆனா கையில காசு இல்ல அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா பெஸ்ட், இது வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி தான். இது நீங்க எடுக்கிறது எடுக்காது உங்க இஷ்டம். மாஸ்டர்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்தியால நல்ல காலேஜ்ல ஓரளவுக்கு ட்ரை பண்ணி படிச்சுட்டு பிஹெச்டிக்கு நீங்க அப்ராட் வந்தீங்கன்னா அது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா மாஸ்டர்ஸுக்கு தான் வந்து இப்ப எல்லா பக்கமும் ஃபீஸ் இருக்கும். ஜெர்மனி எடுத்த வரைக்கும், ஜெர்மனி வந்துட்டீங்கன்னா ஃபீஸ் கிடையாது. பட் இங்க வந்து நீங்க சாப்பிட்றது அதுக்கெல்லாம் காசு செலவாகும். அதுக்கே ஒரு 10 to 20 lakhs செலவாயிடும். 20 லட்ச ரூபா வந்து எல்லாத்துனாலும் ஈஸியா செலவு பண்ண முடியாது. அதுக்கு பதிலா நீங்க மாஸ்டர்ஸ் வந்து இந்தியால நல்ல காலேஜ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிட்டீங்கன்னா அப்புறம் பிஹெச்டி வந்து உங்களுக்கு நிறைய எவ்வளவு முடியுமோ மாஸ்டர்ஸா இருக்கட்டும் பேச்சுலர்ஸா இருக்கட்டும் கத்துக்கங்க. அந்த கத்துக்கிட்டது தான் இப்ப நானே வந்து எனக்கு மார்க்லாம் ரொம்ப கேவலமா தான் இருந்துச்சு, 70% தான் இருந்துச்சு பேச்சுலர்ஸ்ல. பட் எனக்கு எப்படி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், ஒர்க் பண்ணேன். அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. உன் ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணப்பா அப்படின்னா என்னால ஒரு 2 மணி நேரம் பேச முடியும். அந்த அளவுக்கு நான் என்ன பண்றேன்னு வந்து எனக்கு புரிஞ்சிருந்துச்சு. நான் இன்டர்வியூல அதான் பண்ணேன். அதனால எனக்கு அடுத்த ஸ்டெப் கிடைச்சிச்சு. ஸோ நீங்க கத்துக்கிறத நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது பிஹெச்டி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அப்ராட்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் யா. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். பட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் இருந்துச்சு கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், எங்க அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது. should we go for a live session maybe sometime later? அது ஃபியூச்சர்ல நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு முக்கியமான கேள்வி, எங்க அப்ளை பண்றது, எப்படி அப்ளை பண்றது. இது வந்து நீங்க உங்களுக்கு 1008 கொஸ்டின் இருக்கும். ஆனா நான் அடிச்சு சொல்றேன், 100% எல்லா யூனிவர்சிட்டி வெப்சைட்லயும் தெளிவா கொடுத்திருப்பாங்க என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும். நீங்க ஒரு அவ்வளவு சோம்பேறியா இல்லாம ஒரு 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதை போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த வீக்னஸை யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டாகிராம்ல 1,00,000 பேர் இருக்கானுங்க. இன்ஸ்டாகிராம் எனக்கு இப்படிலாம் ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. லைக் இந்த கன்சல்டன்சி குரூப்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கா வாங்குறாங்க. வெறும் ஒண்ணும் இல்ல, அவங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுக்கிறது, சிவி எஸ்ஓபி வாங்கி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி இது பண்றது வந்துட்டு 1.5 லட்சம் 2 லட்சம். சோ இந்த ப்ராசஸ் நீங்களே பண்ணலாம் வீட்ல உட்கார்ந்து. கம்ப்யூட்டர் இன்டர்நெட் கனெக்ஷன், கம்ப்யூட்டர் கூட போன்லயே பார்த்து எழுதுங்க. இந்த இவ்வளோ 1000 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இந்தியாலயும் சரி அப்ராட்லயும் சரி, எழுதி வச்சு இதுக்கு இந்த ப்ரொசீஜர், இதுதான் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ, முக்காசி இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ கூட கிடையாது. சோ அது மாதிரி கிளியரா நீங்களே பண்ண முடியும். அண்ட் இது வந்துட்டு மாஸ்டர்ஸ்க்கு, பிஹெச்டிக்குமே வந்து வேகன்சிஸ் ஓபன் பண்ணா இதான் ப்ரொசீஜர். வேகன்சி இல்லனா நீங்களே அப்ளை பண்ணலாம். லைக் ப்ரொஃபசருக்கு மெயில் பண்ணலாம். ரேண்டம் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இல்ல குரூப்புக்குள்ள போய் யார் என்ன ஒர்க் பண்றாங்க எல்லாம் ஃபுல் கிளாரிட்டியோட எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரிசர்ச் பிடிச்சதுன்னா நான் உங்க லேப்ல வந்துட்டு பிஹெச்டிக்கு சேர ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில தட்டி விட்டீங்கனாலே
ஒரு மெயில் இல்ல 200 மெயில் அனுப்புங்க. ஆமா, ஒரே ஆளுக்கு இல்ல அதுக்கு அடுப்பாயிருவாங்க. நிறைய அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்புங்க. மிஞ்சி போனா 2வது மெயில் அனுப்புங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி மெயில் அனுப்பிச்சிருந்தேன் என்ன பண்றதுன்னு சொல்லி இன்னும் 2வது மெயில் அனுப்புங்க. கண்டிப்பா உங்க ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். தனுஷ்க்கு அப்படிதான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. இது எல்லாத்துக்கும் மேல லிங்க்டின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுவே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுல வந்து சில பேர் இருப்பானுங்க டெய்லியும் சும்மா என்கேஜ்மெண்ட்டுக்காக போட்டுட்டே இருப்பானுங்க. அவனை எல்லாம் தயவு செய்து அன்ஃபாலோ பண்ணிட்டு ChatGPT ல போயிட்டு ஒரு பேராகிராஃப் காப்பி பேஸ்ட் அதெல்லாம் வேஸ்ட். பட் லிங்க்டின்ல ஒரு லட்சக்கணக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுல போஸ்ட் ஆகுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் இல்ல, நாலேஜுமே போஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த புரோட்டீன் அந்த ரிலேட்டட் அவர்லாம் டெய்லி அவ்வளோ போடுறாங்க நிறைய பேர். ஸோ கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி அங்க இருக்கும். அது வழியாவும் நீங்க அப்ளிகேஷனும் போடலாம். ஸோ நீங்க உங்க எஃபோர்ட் போட்டு தேடி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்க எங்க போறீங்கன்னா தெரியும். கன்சல்டன்சி போனீங்கன்னா அவன் பாட்டுக்கு அது எங்க சீட்டு கிடைக்குதோ அங்க தள்ளி விட்டுருவான் அவங்களெல்லாம். ஸோ யூனிவர்சிட்டி பேர் கூட ஆமா, அது இங்க கொஞ்சம் நிறைய நடக்குது. ஆமா, இப்ப இந்த மாதிரி ஃபாரின்லாம் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கன்சல்டன்சில என்ன பண்றாங்கன்னா, நம்ம பேசணும்ல நேத்து கூட ஒருத்தர்ட்ட, அது யூனிவர்சிட்டியில எங்க இருக்குன்னே தெரியல. படிக்கிறேன்றான். கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பில்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம், என்ன கேட்டா ஒரு விதமான ஏமாத்துற வேலை தான் அது. தான். ஸோ நம்மளே கம்ப்யூட்டர் எடுத்து வச்சுட்டு அழகா ஒரு யூனிவர்சிட்டியோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு நீங்களே பண்ணீங்கன்னா அவங்களே இன்டர்வியூ கூப்பிட்டு அந்த மாதிரி ஈஸி ப்ரொசீஜரே இருக்கு. எக்ஸாக்ட்லி இல்ல? எஸ். அண்ட் இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்றதுக்கு நாங்க காசு வாங்க மாட்டோம். ஆமா, இதெல்லாம் கர்வத்துடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா சில பேர் இருப்பானுங்க, முந்தானத்து ஜெர்மனிக்கு வந்துட்டு அடுத்த நாளே வந்து ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்மனிக்கு எப்படி வருதுன்னு உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன், 1-on-1 செஷன் வரணும்னா ஒரு 2000 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் 5 வருஷம். ஆமா, ஒளி பசிச்சாலும் புள்ள திங்க. ஆமா, என்ன டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்றோம். இல்லன்னா நாங்க சொன்ன மாதிரி வெப்சைட்லயே எல்லாமே இருக்கும், தெளிவா போய் படிச்சிருங்க. அவ்வளவுதான். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்க சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஆக்சுவலா இந்த மாதிரி வீடியோஸ் போட மாட்டோம். நீங்க சயின்ஸ் ஆர்வமா இருக்குன்னா, ஆர்வம் இருக்கு அப்படின்னா நாங்க வந்து நிறைய சயின்ஸ பத்தி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் தான் இந்த சேனலோட மெயின் நோக்கம். பட் நீங்க இவ்வளோ பேர் டவுட்ஸ் கேட்டதுனாலதான் வந்து இந்த வீடியோ வருது. சோ இதே மாதிரி தேவை இருந்துச்சுன்னா மேபி ஃபியூச்சர்ல இன்னொரு 2 வீடியோ வரும். பட் இது வந்து கோல் கிடையாது. இங்க வந்து சயின்ஸ் பேசப்படும், அப்புறம் சூடோ சயின்ஸ் அடித்து நொறுக்கப்படும். எவனாவது லூஸ் மாதிரி பேசினா அவங்களையும் கலாய்ப்போம். ஆமா, கலாய்ப்போம். சோ நாங்க தான் DNA பட்டறை. பை 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 பை. நீங்கள் ஆதரவுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய் கொள்ள இடிச்சு இல்ல ப்ரோ, நான் இல்லையா கரெக்டா தான் சொன்னீங்க, நிறுத்திட்டேன். ஓகே ப்ரோ, நீங்க சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உங்க மோசமா இருக்கா? இவனே கேள்வி நீ ஏன்டா ஆன்சர் பண்ற? அடுத்த கேள்வி ஆன்சர் பண்ணனே. சரி, நம்மளும் ஆன்சர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. இப்ப இன்ட்ரோன்றது வந்து என்ன சொல்றது, தேவையா?